வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட எக்கச்சக்க குஷியோட மனைவி சொன்னாங்க, என்னங்க எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, 1 கோடி ரூபாய், சீக்கிரமா பொட்டி பொட்டிக்கலாம் கட்டுங்க. சந்தோஷமான கணவர் எங்க போறதுக்குமான்னு கேட்டாரா. எரிச்சலோட மனைவி, நீங்க எங்கேயாவது போங்க, இனிமையாவது நான் நிம்மதியா வாழறேன்னு சொன்னாங்களாம். எங்கேயோ படிச்ச ஜோக்கு தான் இது. ஆனா இன்னைக்கு எங்கெங்கயோ குடும்ப வாழ்க்கை காரண காரியத்துக்காக இழுத்து பிடிச்சு தானே ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் சார்ந்து இருக்க அவசியமே இல்லைனாலும் சேர்ந்து இருக்கிறது தானே நிஜமான காதல், நிஜமான தாம்பத்தியம். இந்த கடவுள் அமைத்து வச்ச மேடைக்கு வர பெண்களுக்கும் அப்படி ஒரு முன்மாதிரி தாம்பத்தியம் அமையணும்னு வேண்டிக்கிட்டு நடத்துவோமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. நம்ம வீட்டு விசேஷத்துக்குள்ள போலாமா? நேத்து நம்ம எபிசோட்ல கீதா முதல் படியில முதல் கேள்விக்கு பதில் சொன்ன போதுதான் அவங்களோட டைம் முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அவங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ITI முடிச்சு BBA பண்ணிட்டு இருக்கிற, திருமணம் தள்ளி போறது தன்னோட குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட கீதா. லெட்ஸ் வெல்கம் கீதா. வணக்கம் கீதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்துல தூங்குனீங்களா? தூங்கினேன். டென்ஷன் ஆயிட்டீங்களா? கண்டிப்பா. முதல் கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிட்டோம். எப்படி இன்னும் ஒரு படியா போக போறோன்னு பயம் வந்ததா? கண்டிப்பா இருந்துச்சு. வேண்டாம், டென்ஷனே வேண்டாம். ஈஸியான கேள்விக்கு தான் நிறைய வின் பண்ண போறீங்க. உங்க கல்யாணத்துக்காக நிறைய சேர்க்க போறீங்க. அழகான கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது முடிச்சு போட்டுடலாமா? போடலாம். லெட்ஸ் ப்ளே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. வலது கால் எடுத்து வச்சு ஒவ்வொரு படியா போலாம். இப்போ முதல் படி தங்க தாலிக்காக லெட்ஸ் ப்ளே 3 முடிச்சு. நேத்து முதல் கேள்வி கேட்டாச்சு. இன்னைக்கு ரெண்டாவது முடிச்சு போடலாம். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. மனைவி உடன்கட்டை ஏறுதல் ஆக இரண்டை குறிக்கும் ஒரே வார்த்தை எது? A சதி, B பத்தினி, C மல்திரையி. அதை பற்றிலாம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆப்ஷன் B பத்தினி. ஆப்ஷன் B பத்தினி. கன்ஃபார்மா? கெஸ்ஸா? கெஸ். உங்கள் ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கெஸ்ஸான ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். B பத்தினி நீங்க சொல்றது. அம்மா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் கரெக்டா? அதான் கரெக்ட் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. நீங்க அக்கா? நானும் அதான் நினைக்கிறேங்க. நினைக்கிறீங்க? எல்லாம் கெஸ் தான். எல்லாரும் கெஸ் பண்ணி தப்பா கெஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்டான பதில் A சதி. A சதி தான் கரெக்டான பதில். எனிவேஸ், உங்களுக்கான மூணாவது கேள்வி. பதிவு திருமணத்துக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை சாட்சிகள் தேவை? ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 5. இன்னும் பண்ணவே இல்லையே, இதை பத்தி எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கங்க, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். ஆப்ஷன் A 2. ஆப்ஷன் A 2. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே தாங்க. 2 தான் நினைக்கிறீங்க. ஆன்சர் A 2 பேர். That's a right answer. உங்களுக்கு 1 சவரன் தாலிக்கான தங்கம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது படி போயிடலாமா? வீட்டு உபயோக பொருட்களுக்காக லெட்ஸ் ப்ளே தாய் வீட்டு சீதனம்.
உங்க நெருக்கமான ஒருவோட உங்க மனப்பொருத்தம் எப்படின்னு பார்க்கறதுக்கு 6 கேள்வி. அதுதான் இப்போ பண்ண போறோம். உங்க அம்மா கிட்ட 6 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்டயும் கேட்க போறோம். உங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க பார்க்க போறோம். ரெடி? ரெடி. முதல் சரியான பதிலுக்கு 50,000, அப்புறம் வர ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10,000 10,000 1 லட்சம் வரை வீட்டு பொருட்களுக்காக நீங்க ஜெயிக்கலாம். ஓகே? ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சது. உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டி தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் ஷார்ட் பிரேக். காம்னஸ் வந்துச்சு, ரொம்ப பேசுறது நிறுத்துனாங்க. எப்போ அதை கவனிச்சிங்க? அது திருமண பருவம் வரவும் அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப பொறுமையாக இருக்குது. சரி, திருமணம் தள்ளி போகிறதுனால தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணம்? எப்போ அது குவைட் ஆக ஆரம்பிச்சது?